இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 1-9 வரை. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. நேற்றைய தினத்திலே அன்பானவர்களே, பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும், துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய போதனையை நாம் சிந்தனையில் வைத்திருக்கிறோம். இந்த உயிருள்ள கடவுளை, தந்தை கடவுளை, தூய ஆவியானவரை, இயேசு ஆண்டவரை, இந்த மூவொரு கடவுளை நம்முடைய இதயத்திலே ஏந்தி நம்முடைய வார்த்தைகள், செயல்கள் வழியாக அவர்களுக்கு ஆராதனையும் மகிமையும் சாட்சியுமாக நாம் வாழ்ந்தோம் என்றால், பகைவரை அன்பு செய்து தாழ்ச்சியோடு சுயநலம் மறுத்து பிறர் நலம் தேடுகின்றவர்களாக வாழ்ந்தோம் என்றால், நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்க்கையில் ஒளி வீசுவோம். தோற்றம் மாற்றம் நம்மில் நடைபெறும். மனித இயல்பில் பகைவரை அன்பு செய்வது நமக்கு உரியது அல்ல. சுயநலம் தேடுவது, நம்மை அன்பு செய்வது, நம்மை சார்ந்தவர்களை அன்பு செய்வதுதான் நமக்கு இயல்பு. ஆனால் கடவுளுடைய கட்டளை என்ன? இந்த இயல்பை கொடுத்து இந்த இயல்பிற்கு எதிராக பகைவரையும் அன்பு செய்ய, துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய்ய, பிறர் நலம் தேட, சுயநலம் அறுக்க நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு மகிமை சேரும்படி, இயேசுவுக்கு சாட்சியாக வாழும் பொழுது நாமும் தோற்றம் மாறுகிறோம். பைபிள் என்ன சொல்லுகிறது? மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை இந்த தவக்காலத்தில் செய்து காட்ட ஆரம்பித்து விட்டோம் என்றால், இந்த தவக்காலத்திலேயே நாம் ஒளி வீச ஆரம்பித்து விடுவோம், மாற்றம் பெற ஆரம்பித்து விடுவோம். மாற்றம் பெற்றால்தான் வாழ்வு. எல்லாம் வல்லவரே, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். நாங்கள் வாழ்வு பெற விரும்புகிறோம். அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். பகைவர்களை அன்பு செய்து, ஆண்டவரே, சுயநலம் அறுத்து பிறர் நலம் தேடி உமக்கு சாட்சியாக வாழ வேண்டியதுதான் எங்களுக்கு உம்மை போல, உம் திருமகன் கிறிஸ்துவை போல ஒளி வீச செய்கின்ற நிகழ்வுகள். நாங்களும் இயேசுவை போல மாறுவதற்கு இது மட்டும்தான் வழி என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அன்பான எங்கள் இறைவா, நீர் சொல்லிக் கொடுப்பதை நாங்கள் அப்படியே பற்றி கொள்ள, எங்களை மாற்றி அமைத்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.